மகாராஜா, நியாயத்துக்கான அர்த்தம் ஒரு குற்றத்துக்கான தீர்ப்பு சொல்றது, குற்றவாளியே இல்ல. குற்றவாளி திருந்தி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பாது கொடுக்கணுங்கிறதுக்கு தான் ஒரு குற்றவாளிய சிறை கூடத்துல அடைச்சு வைக்கிறது வழக்கமாவே இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வைராஜ் இதுல நேரடியா குற்றம் செஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அவர் கால்நடைகளை வேணும்னே இவர் தோட்டத்துல மேய விட்டதுக்கான ஆதாரம் இல்ல. ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம், அவருக்கே தெரியாம கூட அவர் ஆடு மாடுகள் ஷம்புவோட தோட்டத்துல மேய போயிருக்கலாம். இப்ப என்ன பண்ணணும்? இந்த ஆடு மாடுகளை கொண்டு போய் சிறையில போடலாமா? ஒண்ணு பண்ணலாம் மகாராஜா, ஆடு மாடுகளுக்காக தனியா ஒரு சிறையை உருவாக்கலாம். பண்டித ராமகிருஷ்ணா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த விஷயத்துல நீங்க ஒரு முடிவு எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் திரு வைராஜ் அவர்கள் ஷம்புவோடைய தோட்டத்துல ஒரு வருஷத்துக்கு கூலி வேலை பார்க்கறது நியாயமான தண்டனையா இருக்கும்னு நினைக்கிறேன். இவருடைய உழைப்புனால அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணம் ஷம்புவுடைய தோட்டத்துல ஏற்பட்ட சேதத்துக்கு அவர் கொடுக்கிற நஷ்டஈடா கருதலாம். அது மட்டும் இல்லாம வைராஜ் அவர்கள் வச்சிருக்கிற ஆடு மாடுகளையும் ஷம்பு அவர்கள் தன்னுடைய பண்ணை மிருகங்களா பயன்படுத்திக்கலாம். இந்த கால்நடைகளால கிடைக்கக்கூடிய அறுவடை, சாணம், பால், அப்புறம் அது போடுற குட்டி கூட ஷம்பு அவர்களுக்கு சொந்தமாகணும். இப்படி செய்யறது மூலமா ஷம்புவோட வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பும். ஒரு வருஷம் முடிஞ்சதும் திரு வைராஜ் அவர்களும் அவர் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் ஆடு மாடுகள் திரும்ப கிடைச்சிரும். இந்த முடிவை எடுத்தா திரு ஷம்பு அவர்களுக்கும் திரு வைராஜ் அவர்களுக்கும் பலன் நிச்சயம் கிடைக்கும். ஒரு நியாயமான முடிவு எப்படி இருக்கணும்னா அதுல குற்றம் சாட்டப்பட்டவரும் குற்றம் சாட்டுபவரும் திருப்தி அடையணும். பண்டித ராமகிருஷ்ணா, உங்களுடைய முடிவு சரியா இருக்கு, அற்புதமா இருக்கு. நீங்க சரியான நேரத்துல உங்களுடைய ஆலோசனையை தந்து என்ன தவறான முடிவு எடுக்கிறதுல இருந்து காப்பாத்திட்டீங்க. சரியா சொன்னீங்க மகாராஜா, சரியா சொன்னீங்க. நன்றி மகாராஜா. நன்றி பண்டித ராமகிருஷ்ணா. உங்க ரெண்டு பேருக்கும் இந்த முடிவுல சந்தோஷம் நினைக்கிறேன். இன்றைய சபை இதோட கலையுது. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! நிறுத்துங்க. பொழுது போயிடுச்சு, நாம இங்கேயே கூடாரத்தை போட்டுக்கலாம். மந்திரியாரே, விஜயநகர் இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. நடு ராத்திரிக்கெல்லாம் நம்ம அங்க போய் சேர்ந்துருவோம். தும்கேது, நீ விஷயம் தெரிஞ்சும் இப்படி பேசிட்டு இருக்க? பெட்டியில எவ்வளவு விலை மதிப்புள்ள பொருள் இருக்குன்னு தெரியும்ல. இந்த நேரத்துல நம்ம தொடர்ந்து பயணிக்கிறது சரி வராது. வீரர்களே, இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கதான் ஓய்வெடுக்க போறோம். காலையில எழுந்து நம்ம விஜயநகரத்துக்கு கிளம்பலாம். உத்தரவு மந்திரியாரே. இந்த காலை எவ்வளவு அழகாவும் அமைதியாவும் இருக்குல்ல? ஆமா மந்திரியாரே,
நான் என்னோட முக்கியமான வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா. சீக்கிரமா எல்லா வேலையும் முடிக்கிற வழியை பாருங்க. அப்பா, தூக்கத்துல இருந்து எந்திரீங்க. அறைக்குள்ள குரங்கு மனிதன் வந்திருக்கான். அம்மா சாரதா, அம்மா சாரதா, காப்பாத்துக்க 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 காப்பாத்துக்க. நான் இன்னும் பால் கூட குடிக்கல, அதுக்குள்ள அவன் வந்து என்ன பயம்படுத்திட்டான். மாமா, நீங்க முகமூடி போட்டுக்க எந்த அவசியமும் இல்ல. இல்லனாலும் உங்க முகம் குரங்கு மாதிரி தான் இருக்கு. முண்டப்போ, என்ன குரங்கு வித்த காட்டிக்கிட்டு இருக்க? நான் குருகுலம் போயிட்டு இருந்தேனா, அப்ப ஒருத்தன் இந்த முகமூடி வித்துட்டு இருந்தான். இத போட்டுக்கிட்டு உன்னை பயன்படுத்தலான்னு தான் இத வாங்கினேன். நீயும் ரொம்ப நல்லா பயந்துட்டியே. நான் வாங்கினதுக்கும் சரியா போயிடுச்சு. நீ குரங்கு மாதிரியே இருக்க. அம்மா, பாட்டிய சாக்கா வச்சுட்டு உன் மனசுல இருக்கிறத வெளியே சொல்லிட்டியா? ஷர்தா, அப்பாவை போய் குரங்குன்னு சொல்ற? குரங்கோட முகமுடிய பார்த்து பயந்துட்டேன். இதுதான் அம்மா சொல்ல வந்தாங்க. கூட்டணி சேர்ந்துட்டீங்கல்ல, ரெண்டு பேரும் என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க. என்ன பயமுறுத்திட்டீங்க. மந்திரியாரே, நீங்க மாட்டு வண்டியில ஏறி உக்காந்துக்கங்க. தும்கேது, இவங்க நமக்கு சார்ந்தவங்களா இல்ல எதிரிகளா? இந்த கொடி விஜயநகரத்தை சேர்ந்தது சுவாமி. நில்லுங்க. வணக்கம். நீங்க போட்டிருக்க உடையே உங்களை அறிமுகப்படுத்துது. நீங்க விஜயநகரத்தோட மகா மந்திரி திம்மரசு தானே? ஆமா, சரியாதான் சொன்னீங்க. அப்புறம் நீங்க தானே சுவாமி சித்ராக்ஸ் அவர்கள்? இவரு தும்கேது, என்னோட சேவகனும் என்னோட நண்பனும். வணக்கம். விஜயநகரத்துக்கு உங்க எல்லாரையும் பெருமையோட வரவேற்கிறோம். வாங்க. மந்திரியாரே, நீங்க மாட்டு வண்டியில உக்காந்துக்கிட்டு வாங்க. நான் மகா மந்திரியாரோட நடந்து வரேன். உங்க விருப்பம். சரிங்க, வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க.
கோத்வால், என்ன சத்தம் அது? அததான் நானும் கேக்குறேன். என்ன கால்ல எல்லாம் விழுந்து கும்பிடுறாரு? இந்த மாதிரி ஒரு மரியாதையை நான் விஜயநகரத்துல இப்பதான் பாக்குறேன். ஆனா நான் முன்னாடியே பாத்திருக்கேன். எங்க? குருஜி தனிமணியை இப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நான் மறுபடியும். ஆமா மந்திரியாரே. எப்பதான் ராஜ வைத்தியர் என் நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்க போறாரோ? எனக்கு வெறுத்து போயிருச்சு. ஐயா, உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. வாங்க போலாம். இன்னைக்கு அரசவை பயங்கரமா மணக்குது. எப்படி ஒரு மெய் மறந்து போற மாதிரி ஒரு மணலமணி. அருமையா இருக்கு. ஆஹா, இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான நாள்னு நினைக்கிறேன். அரசவையில ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அதனாலதான் அரசவை இவ்வளவு அருமையா மணக்குது. பிரமாதம். ஆஹா. வணக்கம் குருதேவா. வணக்கம் வணக்கம். ஆஹா 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 ஆஹா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 மகாராணி சின்ன தேவி வாழ்க! மகாராணி திருமலாம்பா வாழ்க! மகாராணி சின்ன தேவி வாழ்க! மகாராணி திருமலாம்பா வாழ்க! ராமா, இன்னைக்கு அரசவையில ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சியா என்ன? தெரியல பந்து. அத்துல்யா நகரோட மகாமந்திரி ஸ்ரீ சுவாமி சித்ரா அவர்கள் பிரவேசிக்கிறார். ஓ, அவரை வரவேற்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடெல்லாமா? வாங்க மந்திரியாரே. வணக்கம் மகாராஜா. சித்ராங்ஷ் அவர்களே, விஜயநகரத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராணி சின்னாதேவி அவர்களே. வணக்கம் மந்திரியாரே. என்னோட அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க தானே? ஆமா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க அப்பா அம்மாவும் நல்லா இருக்காங்க. என்னோட அத்தை திவ்யாலதா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சின்ன வயசுல என்னோட அறைக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருந்ததே. இந்த வருஷமும் அங்க நிறைய பறவைகள் வந்து கூடெல்லாம் கட்டியிருக்கா. சொல்லுங்களேன் மந்திரியாரே, தயவு செஞ்சு சொல்லுங்க. மகாராணி சின்னாதேவி, மகாராஜா, உங்களுடைய ஆர்வம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்காது. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, சோர்வா இருக்கும். அரசவை வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான நேரத்தை நான் நிச்சயமா தருவேன். அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தை பத்தின எல்லா கேள்விகளையும் நிதானமா கேட்டுக்கோங்க. எப்படியும் இவரை சீக்கிரமா திரும்ப அனுப்ப மாட்டீங்க. சரி மகாராஜா, நாங்க விஜயநகரத்துக்கு ஒரு முக்கியமான காரணத்தோட வந்திருக்கோம். ஆமா, பெட்டி எங்க? அந்த பெட்டி எங்க?
கொத்துவால். மந்திரியாரே, என்ன திருன்னு முழிக்கிறீங்க? சீக்கிரமா ஒரு வணக்கத்தை போட்டு ஓங்கி அறைங்க. மந்திரியாரே, என்னை விட உங்களுக்கு 10 மடங்கு பலம் அதிகம். நீங்க அடிச்சா கண்டிப்பா சரியாயிடும். என்ன நடக்குதுங்க? என்ன மாதிரியான நடத்தை இது? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, இதுதான் மந்திரியாரோட சிகிச்சை. சிகிச்சையா? ஆமா மகாராஜா, இப்படி பண்ணாதான் அவர் சரியாவாரு. இவரை நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதோட சிகிச்சை அரையறது மட்டும்தான். மகாராஜா, மகாராணி சின்னாதேவி உண்மைதான் சொல்றாங்க. மகாமந்திரியாரே, மகாராணி சின்னாதேவி என்கிட்ட சொன்னாங்க, நீங்க அத்துல் நகரத்துல இருந்து விலை மதிப்புள்ள பொருளை எடுத்துட்டு வரீங்கன்னு. அந்த பொருள் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். அதோட அந்த பொருளை நீங்க விஜயநகரத்துக்கு எதுக்காக கொண்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம் மகாராஜா, போங்க. சரிங்க. மகாராணி சின்னாதேவி அவர்கள் வீட்டில இருந்து அப்படி என்ன விலை மதிப்புள்ள பொருள் வந்திருக்கும்? பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கே. அங்க பாரு. அது எது வேணா இருக்கட்டும், குருஜி அதை கொஞ்சம் தொட முயற்சி பண்ணா கூட மகாராஜா கண்டிப்பா இவரோட கதையை முடிச்சு விட்டுருவாரு. வாய மூடுங்கடா முட்டாளங்களா. என்ன இது? மகாராஜா, இத மகாராணியும் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா ரொம்ப சரியா இருக்கும். மகாராஜா, இந்த பொருளை பத்தி நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை அதை பாத்துருங்க. நிச்சயம் மகாராணி சின்னாதேவி. அரசவையே தக தகன மின்னுது. மகாராஜா, இது என்னோட பிறந்த வீட்ல இருந்து வந்திருக்க 7 ரத்தினங்கள். நீங்க எப்பவுமே சொல்ற மாதிரி அதுல்யா நகரம் மேல ஈஸ்வரனோட அருள் எப்பவும் இருக்கும். வெப்பம், குளிர் எதுவா இருந்தாலும் அதோட இஷ்டம் போல வரும், போகும். அதுக்கேத்த மாதிரி மழையும் சரியான அளவுல தான் வரும். ஜாஸ்தியாவும் இல்ல, கம்மியாவும் இல்ல. இதுல உண்மை என்னன்னா மகாராஜா, நான் பிறந்த ஊர்ல ஈஸ்வரனோட அருளும் இருக்கு, இந்த ரத்தினங்களோட அருளும் இருக்கு. அப்படியா? இதோட தயவுனாலதான் எங்களோட அதுல்யா நகரத்துல எப்பவுமே சந்தோஷம், நிம்மதி, தனித்துவமும் இருக்கும்.